இன்னைக்கு நம்ம எந்த அரசரை பத்தி பார்க்க போறோம்னா ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிற ஒரு அரசரை பத்தி பார்க்க போறோம். இந்த அடிமை வம்சம் முடிவுக்கு வந்த பிறகு நெக்ஸ்ட் ஒரு அரசு உருவாகுது. அந்த அரசு தான் எதுன்னு கேட்டிங்கன்னா கில்ஜி வம்சம். இந்தியாவிலேயே ரொம்ப குறுகிய காலம் ஆட்சி செஞ்சவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கில்ஜி வம்சத்தை சொல்லுவாங்க. அதே டைம்ல அதிக பரப்பளவு இந்தியாவை ஆட்சி செஞ்சவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சத்தினர். அவங்க தான் மேலேருந்து, அதாவது டெல்லியிலேருந்து கீழே தமிழ்நாடு மதுரை வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. அதே டைமில் அவங்க ரொம்ப குறுகிய காலம் தான் ஆட்சி செஞ்சாங்க. இந்த கில்ஜி வம்சத்தை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. இந்த ஜலாலுதீன் கில்ஜி எப்படிப்பட்ட அரசர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப மன்னிக்கும் சுபாவம் உள்ளவர். ரொம்ப மன்னிக்கும் சுபாவம் உள்ளவர். அதே டைமில் ரொம்ப நல்லவராகவும் இருந்திருக்கார். அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லாரையும் நம்பிடுவார். அப்படிதான் அவர் யாரை நம்பினாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவருடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜியை அவர் நம்பிடுறார். அவரை ஒரு காரான்ற ஒரு பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கிறார். நயவஞ்சகத்துக்கு பேர் போனவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேயே ஜலாலுதீன் கில்ஜியை சொல்ல மாட்டாங்க, அலாவுதீன் கில்ஜியை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் நயவஞ்சகத்துக்கு பேர் போனவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா அரசருடைய அனுமதி பெற்று தான் எந்த வீரரும் படையெடுக்கணும். ஆனால் அரசருடைய அனுமதி பெறாமலே அவர் என்ன பண்ணுறாரு, தேவகிரி அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி படையெடுக்கிறார். அதை ஆட்சி செஞ்சவர் ராமச்சந்திரன் அப்படிங்கிற அரசர். அங்கே போயிட்டு படையெடுத்து அதில் ஏராளமான செல்வத்தை கொண்டு வரார். ஏராளமான செல்வத்தை அவர் பொதி மூட்டைகளாக குதிரையில் சுமந்துட்டு வராரு. அது செய்தி எப்படியோ அரசருக்கு தெரியுது. ஆனால் எப்படியும் என் மருமகன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வரவேற்கிறதுக்காக கங்கை கரை பக்கம் போகிறார். அலாவுதீன் கில்ஜி அரசனை கட்டி தழுவுறார். கட்டி தழுவும் போதே அவருடைய ஆளுங்கள் மூலமாக அவருடைய புறமுதுகளை குத்திடுறாங்க. துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நாட்டில் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுது. அரசன் செத்துட்டா கிளர்ச்சி ஏற்படும் இல்லையா, அதனால் நாட்டில் கிளர்ச்சியே ஏற்படுது. அந்த டைமில் அலாவுதீன் கில்ஜி கிட்ட நம்ம இப்போ போனோம்னா நம்மளை சாகடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறார். நீ கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் பொறுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கொள்ளடிச்சிட்டு வந்தார் இல்லையா, அந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, ஒரு பந்து போல் தங்க நகைகள் தங்க நாணயங்கள்லாம் ஒரு பந்து போல் உருட்டி ஒரு உண்டியை வெடித்து கோட்டை வாசலில் சூழ்ந்திருந்த மக்கள் மத்தியில் அப்படியே அடிக்கிறார். அடித்த உடனே தங்க காசுகள்லாம் செதறுது. கோபமாக வந்த மக்கள் தங்க காசை பார்த்த உடனே தங்க காசை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ வந்திருக்கிறது ஒரு துரோகி கிடையாது, அவர் ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த தங்க காசுகள் சிதற 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 மக்கள் அந்த தங்க காசுகள்லாம் பொறுக்கிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உயர்குடியினர்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜி நினைக்கிறார். அந்த உயர்குடியினர்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, பெரிய பெரிய பரிசுகள் கொடுக்குறார். பெரிய பெரிய பரிசுகளை வாங்கிட்டு அவரையே நெக்ஸ்ட் அரசராக நியமிக்கிறாங்க. இதனால் ஈஸியாக அவர் நெக்ஸ்ட் அரசராக நியமனமாகிடுறார். இன்றைக்கான கேள்வி, காராவின் ஆளுநர் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை உங்களுடைய பை நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரியோட இந்த திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு அனுப்புங்க. முதலில் சொல்லக்கூடிய 3 பேருக்கு பரிசுகள் வழங்கப்படும்.